பாலாஜி வணக்கம். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் மிக பரபரப்பை ஏற்படுத்தக்கூடியதாக நடந்து வருகின்றது. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், தற்போது வரையிலும் விஜய் ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்கவில்லை என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் நேற்றைய தினம், அதாவது 2 முறை தாவேக தரப்பில் கவர்னரிடம் அணுகப்பட்டது. முதல் முறை என்பது மின்னஞ்சல் மூலமாக ஆட்சி அமைக்க உரிமை கோரப்பட்டது. தங்களுக்கு தனி பெரும்பான்மை இருக்கின்றது, அதாவது சிங்கிள் மெஜாரிட்டி, அதாவது அறுதி பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட அதிக தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய கட்சியாக தாவேக இருக்கின்றது. விரைவில் நாங்கள் பெரும்பான்மை நிரூபிப்போம் என்ற அடிப்படையில் இந்த மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு நேற்றைய தினம் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் தாவேக நிர்வாகிகள் பலர் சென்று நேரில் சந்தித்து அந்த ஆவணங்களை அவரிடம் கவர்னரிடம் சமர்ப்பித்தார்கள். அதாவது தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை, எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை தொடர்பான கடிதம். அதைத் தொடர்ந்து பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக விஜய் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதம் உள்ளிட்ட கடிதங்களை கவர்னரிடம் வழங்கப்பட்டு தங்களுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோரப்பட்டது. இந்நிலையில் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ஆனால் அதே சமயத்தில் ஆளுநரை கவர்னரை விஜய் சந்தித்து பேச்சுவார்த்தை ஆலோசனை மேற்கொண்டிருந்த அதே சமயத்தில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் விழா ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வந்தன. அதாவது நேரு உள் விளையாட்டு அரங்கில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வுக்கான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சரியாக விஜய் தரப்பில் திட்டமிடப்படி நடைபெற்றிருந்தால் நேற்றைய தினம் அந்த கவர்னரை சந்தித்து கவர்னர் அதற்கு ஒப்புதல் வழங்கியிருந்தால் இன்றைய தினம் 11 மணி அளவில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு நிகழ்வு என்பது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றிருக்கும். ஆனால் நடந்த நிகழ்வு என்பது தலைகீழாக மாறிவிட்டது. நேற்றைய தினம் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் திருப்தி இல்லை என்று கூறப்படுகிறது. அதாவது தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை எண்ணிக்கை என்பது 108 இருக்கின்றது. அதோடு காங்கிரஸ் ஆதரவும் சேர்த்து பார்த்தால் 112, ஒரு இடம் தவிர்த்தால் 112 இடங்கள் இருக்கின்றது. இன்னும் ஒரு 6 இடங்கள் கூடுதலாக தேவையாக இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் உங்களுக்கான பெரும்பான்மை முதல் நிரூபியுங்கள், உங்களுக்கான பெரும்பான்மை எண்ணிக்கை முதலில் காட்டுங்கள் என்று ஆளுநர் தரப்பில் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த திட்டமிட்டபடி பதவியேற்பு நிகழ்வு என்பது ரத்தானது. அது மட்டுமல்லாமல் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் என்று ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழக பொறுப்பு கவர்னர் இன்று கேரளா செல்ல இருப்பதாக சொல்லப்பட்டது. ஒருவேளை இன்று கேரளா சென்றிருந்தால் மீண்டும் அவர் கவர்னரை சந்திக்க முடியாத நிலை விஜய்க்கு ஏற்பட்டிருக்கும். அதனால் ஆட்சி அமைப்பு தொடர்பான நிகழ்வு என்பது தாமதமாக இருக்கும். இது அடுத்தடுத்த பல சிக்கல்களை விஜய்க்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென்று கவர்னருடைய இந்த கேரள பயணம் ரத்தாகி இருக்கின்றது. ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்படுத்திய நிகழ்வெடுத்து தொடர்ந்து தமிழக பொறுப்பு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று கேரளா பயணம் மேற்கொள்ள உள்ளதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் ஒருவேளை ஒரு கேரள பயணம் மேற்கொண்டிருந்தால் மீண்டும் விஜய் அவரை சந்திக்க முடியாத ஒரு நிலை, அதில் தாமதம் ஏற்பட்டு ஆட்சி அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டு பல்வேறு சிக்கல்கள் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கும். இந்நிலையில் தான் ஒருவேளை இது தாமதத்துக்கான காரணம் என்ன, ஏன் இதுபோல் நடக்கிறது என்று பல்வேறு அரசியல் ரீதியாக காரணங்களாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் திடீரென்று கேரள பயணம், ஆளுநர் மேற்கொள்ள இருந்த கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கேரள பயணம் ரத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் விஜய் தரப்பில் தமிழக கவர்னர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார்கள். அதற்காக நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. கவர்னர் நேரம் வழங்கினால் சரியாக ஒரு 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக கவர்னரை விஜய் தரப்பு மீண்டும் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது சந்திக்கும் போது மீண்டும் அதே கோரிக்கை வலியுறுத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த நிகழ்வு என்பது அடுத்தடுத்த ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழக சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவையற்ற குழப்பத்தை தவிர்ப்பதற்காகவும் குதிரை பேரத்துக்கு வழிவகுக்க கூடாது என்பதற்காகவும் ஒரே இடத்தில் அனைவரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் வரை அனைவரும் ஒரே இடத்தில் தங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம், மறுபுறம் விஜயனுடைய பதவியேற்பு நிகழ்வு தாமதமாகி வருவது என்பதும் தேவையற்ற சிக்கலை விஜய்க்கு ஏற்படுத்தி வருகின்றது. இதுக்கு மத்தியில் தான் இன்று மீண்டும் கவர்னரை சந்திக்க, அதாவது கவர்னருடைய கேரள பயணம் ரத்தாகி இருப்பது என்பது விஜய் தரப்புக்கு இன்றைய நிலையில் ஒரு சற்று சாதகமான ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் கவர்னரை சந்திப்போம், மீண்டும் கோரிக்கை முன்வைப்போம், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகளை விளக்கமாக எடுத்துக் கூறி மீண்டும் தங்கள் தரப்பில் மீண்டும் கோரிக்கை வைக்கலாம் என்ற அடிப்படையில் கவர்னரை மீண்டும் விஜய் தரப்பு இன்று சந்திக்க இருக்கிறார்கள். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் புசி ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் தமிழக வெற்றி கழக
எம்எல்ஏக்கள் கூட்டம், ஆலோசனை கூட்டம் இன்று மீண்டும் நடைபெற இருக்கின்றது. இந்த பதவியேற்பு நிகழ்வு தாமதமாவது, அடுத்தடுத்து ஏற்பட்டு வரக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக தீவிரமாக பேசப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பதவியேற்பு நிகழ்வு நடைபெறும் வரையில் அனைவரும் இங்கேயே இருக்க வேண்டும், ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துவதற்காக இந்த கூட்டம் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே விஜய்க்கு வழங்கப்பட்டு வந்த, அதாவது விஜய் பெரும்பான்மை பெற்றிருந்த நிலையில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக உருவான நிலையில் அவருக்கு நேற்றைய தினமெல்லாம் சிஎம் கான்வாய் என்பது, பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினமே கூட அவர் நீலாங்கரையிலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லம் சென்றார். அப்போது நீலாங்கரையிலிருந்து பட்டினப்பாக்கம் இல்லம் சென்ற போது அவருக்கு வழங்கப்பட்ட இந்த சிஎம் கான்வாய் பாதுகாப்பு அனைத்தும் திரும்ப பெறப்பட்டது. அதை விஜயை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதாவது தாங்கள் மெஜாரிட்டி காண்பித்து பதவியேற்பு நடந்த பிறகு தங்களுக்கு இந்த கான்வாய் பாதுகாப்பு வேண்டும், அதுவரை வேண்டாம், நிறுத்தி வையுங்கள் என்று விஜய் கூறியதாகவும், அதன் அடிப்படையில் தான் நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் செல்லும் போது அவருக்கு வழங்கப்பட்ட கான்வாய் என்பது திரும்ப பெறப்பட்டது. அதை விஜய் கேட்டுக்கொண்டதன் பேர் தான் அதற்கு திரும்ப பெறப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இப்படியாக அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் மிக பரபரப்பாக நடைபெற்று வருகின்ற நிலையில் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கருடைய கேரள பயணம் ரத்தாகி இருப்பது விஜய்க்கு சற்று சாதகமான அம்சமாக தான் பார்க்கப்படுகிறது. அதை தங்களுக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு மீண்டும் அர்லேக்கரை, இன்று தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் இன்று மீண்டும் சந்திக்க இருக்கின்றார். சந்திக்கும் போது மேற்கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய ஆதரவு, தங்களுக்கு இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு, அதோடு மேற்கொண்டு நாங்கள் கூட்டணிக்காக ஆதரவுக்காக பேசி வருகின்றோம். அதன் அடிப்படையில் தற்போது வரையிலும் தமிழக தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் எங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தங்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். பதவியேற்பு நிகழ்வு முடிந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி கொடுத்து அந்த கால இடைவெளிக்குள்ளாக எங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க எங்களுக்கு ஏதுவாக வழிவகை செய்ய வேண்டும் என்று மீண்டும் அவர் விஜய் தரப்பில் வலியுறுத்தப்பட இருக்கின்றது. இந்த சந்திப்பு, அதாவது நேரம் ஒதுக்கும் பட்சத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 11 மணிலிருந்து 12 மணியோ அல்லது பிற்பகலோ மாலையோ எப்போது வேண்டுமா இன்றுக்குள்ளாக சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் விஜய் தரப்பு இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது மீண்டும் அந்த கோரிக்கை முன்வைக்கப்படும் போது அதை கவர்னர் ஏற்றுக்கொள்வாரா, ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பாலாஜி.